வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது, அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். அதுவும் வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான ஃபீலிங்கும், கொஞ்சம் வந்து என்னடா அது நம்ம நினச்சது வேகத்துக்கு இல்லையங்கிற மாதிரி எண்ணங்களும் கண்டிப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், குடும்பத்துக்கு தேவையான பண வசதிகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் உங்களது முயற்சியில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் நமக்கு மன சங்கடத்தை சில நேரங்களில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கும்போது தாயோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரன் ஆட்சி பலத்தோட ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. ஸோ ஆட்சி பலத்தோடு வந்து செவ்வாய் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது அதுவும் வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேலை கிடைக்காதவங்களும் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் வந்து கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள், பணம் காசு எல்லாமே அதிகமாக வந்தாலும் அதனால் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணை மனைவிக்கு உங்களுக்கும் வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் தர்க்கங்கள் வர்றதுக்கான வார்த்தை தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பணத்துக்கு எந்த குறைவு இருக்காது. மன ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷன்ஸையும் கொடுக்கலாம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 10ல் வக்கரமாக இருக்கும். அதீதமான ஆசைகள், ஏதாச்சும் பேராசைப்பட்டு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 3ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். நிறைய சந்தேகங்கள், குழந்தைகள் பேரில் வந்து சின்ன சந்தேகங்கள், அதனால் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் 2ஆம் அதிபதி வந்து சிறப்பான ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் முன்னேறணும், பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் வந்து டஃப்பாக கொஞ்சம் கடினமான வேலை பண்ணி வர மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே சிறப்பு தான். மிதுன லக்னமாக இருந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார், அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றிகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்திந்திரன். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும். குரு வந்து 2ல் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்திந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரும்போது சனி வந்து உங்களுக்கு 10ல் வந்து வக்கரமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் அதீதமான பேராசையில் ஏதாவது பெருசாக பண்ணி மாட்டிக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்பொழுது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் நம்ம நினச்ச மாதிரி ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது, அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மிதுன லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா, பூர்வீகத்துக்கு போகலாம், பூர்வீகத்துக்கான குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எண்ணங்கள் போகும். ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ நம்ம பார்க்க போகிறது அடங்கா பிடாரிகள் இல்லைன்னா பிடிவாதக்காரர்கள் எப்படி வேணால் சொல்லலாம்னு வச்சுக்கோவே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருக்கும் கிரக நிலவரங்கள் அப்படின்னும் போது நிறைய கிரகங்கள் 3-4 கிரகங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து வக்ரமாகிடும். சில பேருக்கு வந்து மேக்ஸிமம் கிரகமே வந்து வக்ரமாச்சுன்னா அவனை மாதிரி ஒரு பிடிவாதம் அடமெண்ட்டான ஆளை பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஆட்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஜோசியம் சொல்லும் போதே நமக்கு ஒரு டென்ஷன் ஆகிருக்கும். ஐயோ இவன் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்துடும். ஸோ இவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், இவங்களாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்புள்ள பிள்ளையோ இல்லை ஒய்ஃபு ஏதோ ஒன்று அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கிட்ட பேசி மாரடிக்கிறதுல போதும் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அவங்க நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும் திருப்பி அவங்க வந்து செய்கிறத தான் செய்வாங்களோ இல்லையே, அவங்க வந்து மாறி செய்யவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வக்ர கிரகங்கள் நிறைய வந்து ஒரு ஜாதகத்தில் அமைப்பிலிருந்து அது தசாபுக்திலாம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை மாற்றவே முடியாது. ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா என் நண்பர்களே இருக்காங்க. ஸோ அதில் ஒரு நண்பர்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், வண்டி வாங்கிட்டு போவார், திருப்பி கேட்டால் போடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கி போட்டுருவான். அந்த வண்டி வரவே வராது. அதே மாதிரி கடன் வாங்கினாலும் கொடுக்க மாட்டான். கேட்டால் உனக்குன்னா சோத்துக்கு இல்லையான்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய அடமெண்ட்டான கேரக்டரோட ஜாதகங்கள்லாம் வந்து வக்ர கிரகங்கள் வந்து ரொம்ப ஆளுமையாக உட்காரும். இதுக்கு உதாரணமாக இதுக்கு விடை என்ன, இதுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணால் ஒரு சின்ன குட்டி கதை இருக்குது. பர்வீன் சுல்தான் எனக்கு சொன்ன ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு கழுதை நல்லா சாப்பிட்டு வயிறு போடாத சாப்பிட்டுட்டு புளியை பார்த்து கேட்டேன்னா சாப்பிட்டியா அப்படின்ச்சான். அது சொல்லிச்சான், டே போடா நானே பசியில் இருக்கணும்போது, சரி நீ சாப்பிட்டியானுமா, நான் ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேனே அப்படின்னுமா. டேய் ப்ளூ கலரில் எப்போதான் இருக்கும் புல் அப்படின்னு, பச்சை கலரில் தானே, இல்லை ப்ளூ கலர் சொல்லி தர்க்கம் பண்ணான். ஸோ இது வந்து கேஸ் வந்து சிங்கத்துக்கிட்ட போச்சு. சிங்கத்தை போய் சொன்னால் என்ன சிங்கம் இந்த மாதிரி ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேன்னு சொல்கிறானேன்னு. ஏய் என்ன சாப்பிட்டேன்னு சிங்கம் கேட்கும்போது கழுதை சொல்லிச்சான், நான் ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன் எனக்கு தெரியாதா, இவங்க இன்னும் பச்சை கலர்னு சொல்கிறான்னு. அப்போது சிங்கம் தீர்ப்பு சொல்லிச்சான், சரி நீ போ அப்படின்னு சொல்லி கழுதையை அனுப்பிச்சி விட்டுட்டு நீ 1 மாதத்துக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு புலிக்கு தண்டனை கொடுச்சு. இதை பார்த்தோன்னே புலிக்கு சொல்லிச்சான், நான் உன் தண்டனைலாம் ஏற்றுக்கிறேன், ஓகே நீ வந்து ராஜா, இருந்தாலும் நான் சொன்னது ரைட்டு தானே, பச்சை கலரில் தானே புல் இருக்கும், அது உனக்கும் தெரியல, ஏன் எனக்கு போய் தண்டனை கொடுத்த அப்படின்னு. அப்போது அந்த சிங்கம் சொல்லிச்சான், நீ யார், நீ வந்து ஒரு புலி, ஓகேவா, உன்னை வந்து கணக்கில் புலினாலே ஒரு பெரிய பிராண்டு, அது யார் ஒரு கழுதை, அதுக்கிட்ட போய் நீ தர்க்கம் பண்ண பாரு, அதை மாற்ற முடியுமா, அதை மாற்ற முடியாது, கழுதைகிட்டெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீ அதுக்கிட்ட வாக்குவாதம் பண்ணியே அதுக்கு தாண்டா தண்டனைன்னு சொல்லிச்சான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி சில நபர்கள் என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்னா விட்டுட்டு போகிறது நல்லதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.